நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. என்னங்க இவனுங்க பிரச்சாரம் பண்றானுங்க? விஜயை ஆதரிக்கிறவங்கலாம் தற்கூரி, விஜய்க்கு அரசியல் தெரியாது, நீங்க ரொம்ப அரசியல் தெரிஞ்சவங்க. விஜய்க்கு கொள்கையே இல்லைன்றாங்களே சார். ஆமாமா, இவங்க கொள்கை தங்கங்கள் இவங்க. அதனாலதான் ராஜ்நாத் சிங்கை வர வச்சாங்க கலைஞருடைய நாணய வெளியீட்டு விழாக்கு. ராகுல் காந்தி வர வைக்கல. என்னங்க கொள்கை கோட்பாடு? எந்த கொள்கை கோட்பாட்டில் இவங்க 20 வருஷம் எல்லா மத்திய அரசு, காங்கிரஸ்லையும் இருக்கிற, பாரதிய ஜனதாலையும் இருக்கிற, ரெண்டும் வேணான்ற விபி சிங்லையும் இருக்கிற, அப்புறம் மாநில கட்சிகள் ஒன்றிணைத்த யூஎஃப்லையும் இருக்கிற, உன் கொள்கை என்ன? பதவியில் தொடரணும். ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருப்பதே திமுகவால். அந்த மடையனுக்கு நான் சொல்கிறேன், 100 எம்பிங்க இருக்காங்க காங்கிரஸில், 51 எம்பி இருந்தாலே எதிர்கட்சி தலைவர். ராகுல் காந்தி காங்கிரஸில் 2021 திமுக ஆட்சிக்கே வந்திருக்காத. முதல்ல ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சதே இவர் என்னைக்கு வாயை திறந்தாரோ அவர் ஆக முடியாத ஆயிடுச்சு. இந்த ஆள் வாயில சொன்னதால் தான் இப்போ ஆக முடியல நான் சொல்கிறேன். அதாவது திமுகவால் காங்கிரஸுக்கு ஏகப்பட்ட நஷ்டம், கெட்ட பேரு, அவமரியாதை. என்ன சார் இப்படி சொல்றீங்க? காங்கிரஸ் எப்படி அடிக்கிறானுங்க தெரியுங்களா? திமுகவை வச்சுதான் காங்கிரஸை காயப்படுத்துறாங்க. காங்கிரஸ் இஸ் ப்ளீடிங் இன் நார்த் இந்தியா ஒன்லி பிகாஸ் ஆஃப் டிஎம்கே. ஹிந்திக்காரன் போய் ஹிந்திக்கு எதிராக இருக்கிறவன் கூட சேர்றவன் ஆதரிப்பானா? கண்டிப்பா. இந்து மதத்தை எதிர்க்கிறவனை ஆதரிப்பானா? இதெல்லாம் காங்கிரஸுக்கு தெரியணும். காங்கிரஸ் பாவங்க. திமுக காங்கிரஸுக்கு உதவி பண்ணல, உபத்திரவும் பண்ணிட்டான். நீங்க அதை பெருமையா வேற சொல்றீங்க. அப்ப பிஜேபியோட பி டீம் எடுத்துக்கலாமா? இங்க இருந்து நல்ல உறவு அவங்களுக்கு முன்பும் இருந்தது, இப்போதும் இருக்குது. விஜய் சொல்ற மாதிரி. ஆமாமா, கண்டிப்பா இருக்குதுங்க. KN நேருவை பிடிக்கணும்னா பிடிக்க முடியாதா? ஏன் பிடிக்கல? வழக்கு பதிவே இல்லை. இல்ல கமிஷன் வாங்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அவங்களும் வாங்குறாங்க. என்ன 500 கோடி ரூபாய் பீகார் எலெக்ஷனுக்கு கொடுத்து தான் அந்த டாஸ்மார்க் வழக்கிலேருந்து திமுக வெளியே வந்தாங்க. நான் சொல்கிறேன், அவங்க ஆல் இந்தியாவில் பிஜேபி என்னெல்லாம் அக்கிரமம் பண்ணுறாங்களோ அதே அக்கிரமத்தை தான் இவங்க மாநில அளவில் பண்ணுறாங்க. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு CK மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திரு விஜய் அவர்கள் இளைஞர்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருக்கு, ஆனா முதியவர்கள் மத்தியில இல்லைன்ற அந்த ஒரு பர்செப்ஷனை, நான் இளைஞரா முதியவரா? அதான் சார் கேட்க வரேன். 73. நீங்க நான் கம்யூனிஸ்ட் கட்சியில 40 வருஷம் மாநில அளவில் முக்கிய நிர்வாகியா செயல்பட்டிருக்கேன். இன்னைக்கும் தேசிய அளவில் என் BSNL தொழிற்சங்கத்தின் அகில இந்திய தலைவராக இருக்கேன். போன வாரம் கூட பாட்னாவுக்கு போய் நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு அரசியல் தெரியாம தற்கூரி நான் இல்லையா? என்னங்க இவனுங்க பிரச்சாரம் பண்றானுங்க? விஜயை ஆதரிக்கிறவங்கலாம் தற்கூரி, விஜய்க்கு அரசியல் தெரியாது, நீங்க ரொம்ப அரசியல் தெரிஞ்சவங்க. குஜராத்தில் மைனாரிட்டிகளை 2002 நரேந்திர மோடி அரசு அதனுடைய சைலண்டா அவங்க இருந்து இந்து வெறியர்கள் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள். உலகமே அதை கண்டிச்சு எழுந்தது. உலக நாடுகள்லாம் கண்டிச்சாங்க. ஆனா கருணாநிதியும் திமுகவும் வாஜ்பாய் ஆட்சியில் ஃபெவிகால் ஒட்டினா மாதிரி 6 மந்திரிங்க உக்காந்துட்டு இருந்தீங்களே. நீங்கள் மைனாரிட்டிகள் பாதுகாப்பை பற்றியும் மதவாதத்தை பற்றியும் பேசுறதுக்கு ஏதாவது யோக்கியதை இருக்குதா? நான் ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். திமுக ஒரு மாநில கட்சி இல்லையா? அந்த மாநில கட்சி இந்தியாவிலேயே எந்த மாநில கட்சியும் இல்லாத அளவுக்கு 20-25 வருஷம் தொடர்ந்து மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க சொல்றதை கேளுங்க. யுனைடெட் ஃப்ரண்ட், இது ஐக்கிய முன்னணி ஆட்சி, தேசிய முன்னணி ஆட்சி நேஷனல் ஃப்ரண்ட் விபி சிங், ஐக்கிய முன்னணினா ஐக்கிய குஜரால் தேவகவுடா, தேசிய முன்னணி NDA வாஜ்பாய், தேசிய ஜனநாயக முன்னணி, UPA ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, காங்கிரஸ் தலைமை. ஸோ காங்கிரஸோட படுத்திருக்கிற, பாஜகவோட படுத்திருக்க, விபி சிங்கோட படுத்திருக்கிற, இந்த ஐக்கிய குஜரால் தேவகவுடா அந்த இதுவும் ஆக 20 வருஷம் ஒரு அதிகாரத்தின் போதை, அதிகார வெறி தெரியல. என்னங்க கொள்கை கோட்பாடு?
எந்த கொள்கை கோட்பாட்டில் இவங்க 20 வருஷம் எல்லா மத்திய அரசு காங்கிரஸ்லயும் இருக்கிற, பாரதிய ஜனதாலையும் இருக்கிற, ரெண்டும் வேணான்ற விபி சிங்லையும் இருக்கிற, அப்புறம் மாநில கட்சிகள் ஒன்றிணைத்த யூஎஃப்லயும் இருக்கிற, உன் கொள்கை என்ன? பதவியில் தொடரணும், ஆனா கொள்ள விஜய் அடிக்கணும். விஜய்க்கு கொள்கையே இல்லைன்றாங்களே சார். ஆமாமா, இவங்க கொள்கை தங்கங்கள் இவங்க. அதனாலதான் ராஜ்நாத் சிங்கை வர வச்சாங்க கலைஞருடைய நாணய வெளியீட்டு விழாக்கு. ராகுல் காந்தி வர வைக்கல. அது கேட்டா ஒன்றிய அமைச்சரா இருக்காரு அதனால கூப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி, ஒன்றிய அமைச்சரா இருக்காரு, ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல? உங்க கூட்டணி தானே, இந்தியா கூட்டணிக்கே நீங்க தானே அப்படியே அச்சாணியே ஒரு ஆள் போட்டிருக்கான். நான் இன்னைக்கு பார்த்தேன், ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருப்பதே திமுகவால. அந்த மடையனுக்கு நான் சொல்றேன், 100 எம்பிங்க இருக்காங்க காங்கிரஸ்ல, 51 எம்பி இருந்தாலே எதிர்கட்சி தலைவர். முதல் தடவை இல்லை எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தே கொடுக்கல. ஏன்? 46 47 தான் இருந்தது 2014. அப்போ இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர் ஆயிருக்கிறாருன்னா காங்கிரஸ் கட்சிக்கு 100. ஆனா ராகுல் காந்தி காங்கிரஸ்ல 2021 திமுக ஆட்சிக்கே வந்திருக்காத. என்னவோ இவங்கெல்லாம் இந்தியா கூட்டணியே தாங்குற மாதிரியும், ஸ்டாலின் நல்ல வேலை, ஸ்டாலின் நல்ல மனுஷங்க, ஸ்டாலின் தலைமை தாங்க வேண்டும். இந்த பக்கம் மம்தா, இந்த பக்கம் இவரெல்லாம் சொல்றாங்க. அவர் சொல்லிட்டார், என் உயரம் எனக்கு தெரியும். அவர் தெளிவா ஒதுங்கிட்டாரு. ஏங்க அவருக்கு தெரியுங்க, அவர் ஏதோ பாவம் ஏதோ பொம்மை மாதிரி போயின்னு இருக்காரு, அதிகாரிகள் எழுதி கொடுக்கறத படிக்கிறாரு. அவருக்கு ஆங்கிலத்திலும் புலமை இல்லை, இந்தியிலும் தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும். இவர் எப்படிங்க அகில இந்திய தலைவர்களை ஒருங்கிணைப்பாரு? அப்ப அவர் சொல்றாரு, அப்பா எனக்கு என் உயரம் தெரியும். ஆனா இவனுங்க ஏத்துறது இல்ல, பிரதமரே விருதாங்கன்னு. எது 22 எம்பியை வச்சுக்கின்னு 472 542 அப்பப்போ சொல்லுவாங்க சார். அதாவது முதல்ல ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சதே இவர் என்னைக்கு வாயை திறந்தாரோ அவர் ஆக முடியாத ஆயிடுச்சு. இந்த ஆள் வாயில சொன்னதால் தான் இப்ப ஆக முடியல. நான் சொல்றேன், நீ என்னைக்கு வாயை திறந்து சும்மா இருந்திருக்கலாம். என்ன தெரியுங்களா உங்களுக்கு, நான் ஒன்று சொல்றேன் பாலிடிக்ஸு. அதாவது திமுகவால் காங்கிரஸுக்கு ஏகப்பட்ட நஷ்டம், கெட்ட பேரு, அவமரியாதை. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இந்தியா பூரா நீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துன்னு கணத்து தவளை மாதிரி, நான் இந்தியா பூரா சுத்துறவன், எல்லா மாநிலத்திற்கும் போயிட்டு வர்றவன். நான் சொல்றேன் கேளுங்க, காஷ்மீர் டு கன்னியாகுமரி சுத்துறவன் நான். அங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வட மாநிலங்கள்லாம் இந்தி பேசுவான்லாம், டிஎம்கே இந்திக்கு எதிரானது, இந்துக்கு எதிரானது, கடவுளுக்கு எதிரானது, இந்து தர்மத்துக்கும் சனாதானத்துக்கு எதிரானது. இந்த கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. காங்கிரஸ் எப்படி அடிக்கிறானுங்க தெரியுங்களா? திமுகவை வச்சுதான் காங்கிரஸை காயப்படுத்துறாங்க. காங்கிரஸ் இஸ் ப்ளீடிங் இன் நார்த் இந்தியா ஒன்லி பிகாஸ் ஆஃப் டிஎம்கே. அதுல பெட்ரோல் ஊத்துற மாதிரி உதயநிதி வர சனாதன மலேரியானா. மத நம்பிக்கை இல்லைன்னா இருந்துட்டு போ. உன்னை யாரும் வழிபாட்டு சுதந்திரம் இந்தியாவில் இருக்கு. யாருக்கு என்ன மதத்தை பிடிச்சிருது அவங்க போட்டோம். மதத்தை சார்ந்து அரசு இருக்காது, அதான் செக்குலரிசம். மத சார்பற்றனா மதமே இல்லாம இல்ல, அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்காது. விஜய் சொல்ற மாதிரி மத சார்பற்ற சமூக நீதி. அதுதான் சமூக நீதி வேற, செக்குலரிசம் வேற. செக்குலரிசம் என்பது மதச்சார்பற்ற அரசாங்கம் இருக்கும். மக்கள் மதங்களை சார்ந்து இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச மதங்க, அதுக்கு ஒன்றும் கவலை இல்லை. அதுதான் வழிபாட்டு சுதந்திரம். ஆக இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா திமுகவால் ஆக்சுவலாக திமுக லயபிலிட்டிங்க. திமுகவால் காங்கிரஸ் வட மாநிலங்களில் தோல்வியை தழுவுகிறது, கெட்ட பேர், சாதாரண மக்கள் மத்தியில் கெட்ட பேர். ஏங்க இந்திக்காரன் போய் இந்திக்கு எதிராக இருக்கிறவன் கூட சேர்றவன் ஆதரிப்பானா? கண்டிப்பா. இந்து மதத்தை எதிர்க்கிறவன் ஆதரிப்பானா? இதெல்லாம் காங்கிரஸுக்கு தெரியணும். காங்கிரஸ் பாவங்க, இந்த திமுகவால் அது கூட்டணி வச்சுன்னு ஏதோ 10 எம்பி கிடைக்குதுன்றதுக்காக 28 எம்எல்ஏக்காக இந்தியாவே இழந்துட்டு இருக்குது. இந்த ஆள் வாயை திறந்து சொன்னதுதான் இப்ப டேஞ்சர். மு.க. ஸ்டாலின் முன்மொழிந்து இருக்கிறாருன்னுவான். புரிஞ்சுதா கதை? உங்களை யார் முன்மொழிகிறான்றது பிரச்சனை இல்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டு திமுக அரசியல்வாதிகள் மேல ரொம்ப மரியாதை இருக்கு வடநாட்டுல. இவர் முன்மொழிஞ்சிட்டாராம். முதலில் முன்மொழிந்தாண்டா இன்னைக்கு கெடுத்து போச்சு, டோட்டலா க்ளோஸ் ஆயிடுச்சு. நீ வாயை மூடிட்டு இருக்க. சில நேரங்கள்ல உதவி பண்ணலனாலும் உபத்திரவம் பண்ணாம இருந்தா
இப்ப திமுக காங்கிரஸுக்கு உதவி பண்ணல, உபத்திரவம் பண்ணிட்டான். அப்ப நீங்க இவங்க அதை பெருமையா வேற சொல்றீங்க. அப்ப டிஎம்கே முன்னாள் பிஜேபியோட பி டீம்னு எடுத்துக்கலாமா இங்க இருந்து? அதாவதுங்க, கள்ள உறவு அவங்களுக்கு முன்பும் இருந்தது, இப்போதும் இருக்குது. கள்ள ஒரு விஜய் சொல்ற ஆமா, மாதிரி. ஆமாமா, கண்டிப்பா இருக்குதுங்க. இது பாருங்க, 3 வருஷமா அந்த நிதி ஆயோக் கூட்டங்கள்ல முதல்வர் கலந்துக்கிறது இல்ல ஸ்டாலின். ஏன் கலந்துக்கிறது இல்லைன்னா, உண்மையான காரணங்களை அவர் காணொளி போட்டு விளக்குவார். ஒரு வருஷமா ஏன் போல, நான் ஏன் பிறந்தேன்ற மாதிரி, நான் ஏன் இதுக்கு கலந்துக்கலன்னு. இது போல நம்மளை வஞ்சிக்குது மத்திய அரசு. வரி வருவாயில நியாயமா நமக்கு பங்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, நமக்கு கொடுக்க வேண்டிய வரி தொகையை நிலுவை வச்சிருக்காங்க, நம்மளை இப்படியெல்லாம் அவங்க இது பண்றாங்க, பாரபட்சம் காட்டுறாங்க. மாநில சுயாட்சியை நசுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பேசுவாரு. சுயாட்சிலாம் இல்ல, மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போடுவார் 3 வருஷமா. இந்த டாஸ்மாக்ல அந்த விசாகன் எம்டி ரெய்டு அவர்கிட்ட பிடிச்சாங்கல்ல, தம்பி ரித்தீஷா, ரத்தீஷ். அவர் ரத்தீஷ், இந்த பாட்டில் இவ்வளவு இந்த கம்பெனில, யார் ரத்தீஷ், யார் ஐஏஎஸ் ஆபீசரா, உதயநிதியோட ஒரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு ஆணை போடுறான். ஆமா, புரியுதா? அப்ப அவன் உதயநிதியினுடைய ஆளினால் அழகு ராஜா, குறிஞ்சியில இருக்கிற ஆளு, லண்டனுக்கு ஓட்டான் அன்னைக்கு. ஏன் இவங்கெல்லாம் மடியில கனம் இல்லையே, இருக்க வேண்டியது தானே போச்சா? சரி, இந்த நிகழ்ச்சி நடந்தவன எங்க பையன் மாட்டுவானோன்னு சொல்லி டக்குன்னு நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் உக்காந்துட்டாருங்க ஸ்டாலின். சரி, 3 வருஷமா ஏன் போலன்றது காரணம்லாம் சொன்னேன். போவானா இல்லை, முதலமைச்சர் போய் தான் ஆகணும். போகாத இருந்தது தான் தப்பு. அங்க போய் பேசணும். இங்க சும்மா காணொலி ரீல்ஸ் போட்டுட்டு கதை விடக்கூடாது. சிங்கத்தின் குகைக்கு போய் அங்க பிரைம் மினிஸ்டர் முன்னால, நிதி அமைச்சர் முன்னால கர்ஜிக்கணும். புரியுதுங்களா? சரி, அது போனதை நான் தப்புன்னு சொல்ல, இட் இஸ் பார்ட் ஆஃப் இஸ் டியூட்டி. ஆனா அங்க போயிட்டு ஏன் போனான்னு நீங்க காணொலி போட்டிருக்கணும்ல, போடல. ஏன்னா திருட்டு தான் நம்ம பண்ண போறோம், எதுக்கு போட முடியும்? போடல. அதோட முடிக்கல, போனவங்க பிரதமரோட, அவரே அந்த மீட்டிங் தலைமையில தான் நடத்துறாங்க. அது இல்லாம தனியான சந்திப்பு. ஆமா, 2 பேரும் அப்படி நின்றுட்டு இருந்தாங்க. நுனியில உட்காந்து இருப்பார் சேர்ல. இப்ப என்ன மாதிரி அழகா அப்படி இருக்க மாட்டாரு. நுனியில உட்காந்துன்னு இந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி பயம்பக்தியா தப்பு பண்ணிட்டு போய் உட்காந்துட்டு இருக்க அந்த மாதிரி உட்காந்து அந்த இடி விசாரணை எல்லாமே போச்ச. லண்டன் போன தம்பி திரும்பி வந்துட்டார, போன மச்சான் திரும்பி வந்தான் பூமானத்தோட. அதனாலங்க இவங்க கள்ள உறவுகள் எதுவுமே நடக்காது. இப்ப KN நேரு பிடிக்கணும்னா பிடிக்க முடியாதா? ஏன் பிடிக்கல? வழக்கு பதிவே இல்லை சார். இல்ல கமிஷன் வாங்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அவங்களும் வாங்குறாங்களா? என்ன 500 கோடி ரூபாய் பீகார் எலெக்ஷனுக்கு கொடுத்துதான் அந்த டாஸ்மார்க் வழக்குல இருந்து திமுக வெளியே வந்தாங்க. நான் சொல்றேன், ஏன் அது நிறுத்து போச்சு? ஏன் அது அப்படியே போச்சு? சோ விஜய் சொல்றதுல நியாயம் இருக்கு, உண்மை இருக்குங்க. அது ஸ்டாலின் சார் டாக்ஸ் எல்லாமே உண்மைதானா சார்? அது 30% அடிக்க ஏங்க இல்லைன்னா நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் எகிரி குதிச்சு பதில் சொல்வார்ல TKS இளங்கோவன், செய்தி தொடர்பாளர், RS பாரதி, அமைப்பு செயலாளர். ஏன் இவங்கெல்லாம் வாய் மூடி மௌனியா இருக்காங்க? சொல்லி 15-20 நாள் ஆச்சா இல்லையா? தஞ்சாவூர்ல தானே ஏதோ பேசினாரு, ஸ்டாலின் சார் டாக்ஸ். ஏன் யாரும் திமுகல இருந்தும் சொல்லல, ஆட்சியில இருந்தும் சொல்லல, அவர் மேல அவதூறு வழக்கு போடல, வேற எதுவும் சொல்ல. அது உண்மையா இருக்கலாம்ல. உண்மையா இருக்கிறது தான் எல்லாம் மூடிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா இந்நேரம் பாஞ்சு இருக்கணுமா அவர் மேல? ஏங்க ஃபேஸ்புக்ல ஒரு என்ட்ரி போட்டா, வாட்ஸ்அப்ல போட்டா, ட்விட்டர்ல போட்டா, குண்டர் சட்டத்துல தூக்கி உள்ள யூடியூப்ல பேசினாலே போடுறீங்க. அவ்வளவு பெரிய கருத்து சுதந்திரத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. இதுதான் பாசிசம்னா, இதுதான் பாசிசம். ஆனா இவங்க பாஜகவோட பாசிசத்தை பத்தி பேசுறாங்க. அந்த பாசிசம் தப்புன்னு இந்த பாசிசம் சொல்லுது. அதாவது ஒரு ஆங்கிலத்துல ஒரு சொல்லுவாங்கல்ல, ஈயத்தை பார்த்து இழித்ததாம் பித்தளைன்னுவாங்க. அது மாதிரி அவன் பாசிசம்ட்டு நீ என்ன பாயசமான்னு கிண்டல் பண்ணார்ல, அதனுடைய அர்த்தம் இதுதான். போத் ஆர் சேம். அவங்க ஆல் இந்தியால பிஜேபி என்னெல்லாம் அக்கிரமம் பண்றாங்களோ அதே அக்கிரமத்தை தான் இவங்க மாநில அளவில் பண்றாங்க. இவங்க என்ன மாற்று, அதுக்கு மாற்றுன்னு போய் பேசுறது. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.